பிக் பாஸ் வந்து சாண்ட்ராவை வந்து கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. சாண்ட்ரா வந்து பயத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப பயந்துட்டாங்க. அவங்க அழுதுறாங்க. மெடிக்கல்லேருந்து நேராக வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு பிக் பாஸ் கூட்டிகிட்டு வந்த பிறகு ரொம்ப அழுகுறாங்க. இல்லை என்னை விட்டுருங்க பிக் பாஸ், நான் போகிறேன், வேணாம், எனக்கு பிடிக்கல, எனக்கு முடியல, என்னால் முடியல. அவங்க வந்து கேமை விளாடல, ரொம்ப அக்ரெசிவாக விளாட்றாங்க, முடியல என்னால், என்னை கொலை பண்ணிடுவாங்க போல இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, 2 பேரோட செயல்பாடுகளும் ரொம்ப மோசமாக இருக்குது, 2 பேருமே அவ்வளோ நல்லவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க. இதை பிக் பாஸ் கேட்டுகிட்டே தான் இருந்தார், அழுதுகிட்டே இருந்தாங்க. இல்லை பிக் பாஸ், நான் போகணும், நான் என்னை விட்டுருங்க, நான் போகிறேன், எனக்கு இன்னும் முடியல, என்னால் ரொம்ப முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச ஆரம்பித்தாங்க. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா வந்து இப்போ தான் கேம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நல்லா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. விளையாட ஆரம்பிக்கும்போது அவங்கள வந்து வெளியே தள்ளுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ரம்யா ஜோ கூட வந்து முதல் ட்ரிப்பு நானே வெளியே போகிறேன்னு விஜய் சேதுபதிட்டு சொல்லும்போது கூட எல்லாமே சாண்ட்ரா தான் போய் முன்னாடி போய் அப்படியெல்லாம் வெளியே போகாத, உனக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு, இந்த வாய்ப்பெல்லாம் வந்து சரியாக பயன்படுத்திக்கோ ரம்யா, நீ இந்த மாதிரி பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் கேமரா முன்னாடி இல்லை பிக் பாஸ் நான் வெளியே போகலன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த வாரத்தில் அவங்க வெளியேறிட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அப்படி சொன்ன சாண்ட்ரா இன்றைக்கி வந்து அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க, அவங்களால முடியல. ஆனால் என்ன பண்ணுறது, பார்வதியும் கமருதீனோட விளையாட்டு. அவங்க என்ன பண்ணாங்க, சாண்ட்ரா அட்வைஸ் பண்ணாங்க. அதுவும் வந்து இவங்க பிரேக்கப் ஆனப்போ 2 பேருமே தனித்தனியாக போய் பேசும்போது இவங்க அட்வைஸ் தான் பண்ணாங்க. இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, இது கேம்ஸோ, இது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக போகுது பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து எப்படி வந்து இதுங்க வந்து அதை தப்பாக எடுத்துக்கிட்டு பேசுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க மனசில் ரொம்ப ஆழமாக போச்சு. அதுவும் கடைசியாக பார்வதி வந்து கீழே விழுந்த பிறகு கூட எட்டி உதச்சி கீழே தள்ளிட்டு கதவை சாத்திச்சில, அது மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிச்சு. அந்த வலுப்பு வந்த பிறகு கூட அதை நம்ப மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்கல்ல. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம் அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சாண்ட்ராட்ட. அந்த பயத்தை வச்சு அதுங்க கேம் விளாடுதுங்க. ஏன்னா இது வந்து கேம் கிடையாது, இது பார்வதி கமருதீன் விளையாடுறது வந்து கேமே கிடையாது. ரொம்ப மோசமான ஒரு விளையாட்டு, ரொம்ப கேவலமான ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாக வருது, நமக்கே கடுப்பாக வருது. பிக் பாஸ் வந்து இதை பார்த்துட்டு தான் இருந்திருக்கிறாரு. பிக் பாஸ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சாண்ட்ரா நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், கண்டிப்பாக வந்து உன்னை வந்து எதுவுமே ஒன்றும் பண்ணிட முடியாது, கண்டிப்பாக உனக்கு நாங்கள் சப்போர்ட் இருக்கோம், டீம் இருக்குது, நீ ஒன்றும் பயப்படாத, எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஒடியாந்துருவோம், பிரச்சனை எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லும்போது கூட சாண்ட்ரானால் வந்து ரொம்ப முடியல. இல்லை பிக் பாஸ் நான் போகிறேன், நான் பிரச்சனை பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பிள்ளைங்கள்லாம் இதெல்லாம் பார்த்துச்சுன்னா ரொம்ப பயந்துரும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆமாம், ஒரு தாய் அது வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தாங்கன்னா நம்ம அம்மாவுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்கள்ல, கண்டிப்பாக பயந்துருவாங்க. அதெல்லாம் வந்து அவங்க உணர்றாங்க. ஆனால் வந்து பிரச்சனை இதெல்லாம் காட்ட மாட்டார். நாங்கள் இதை பார்த்துக்குறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வெளியே பிரச்சனை எல்லாமே இருக்காங்க, நாங்கள் பிரச்சனை எல்லாம் பேசியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து பேசுகிறார். ரொம்ப இது பண்ணுறாரு, அட்வைஸ் பண்ணுறாரு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சாண்ட்ராவுக்கு வந்து சாண்டி அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் சாண்டி தான். அந்த பேரை வந்து வச்சு தான் உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னா உன்னை எவ்வளோ பிடிக்குன்னு பார்த்துக்கோ. எனக்கு வந்து நீ வந்து இப்போ வெளியே போகிறது எனக்கு முக்கியம் கிடையாது, வெளியே போகிறா இருந்தால் கூட போகலாம். ஆனால் வந்து நான் இப்படி ஒரு சாண்ட்ராவை, இப்படி என்னுடைய சாண்டியை இப்படி அனுப்ப நான் விரும்பவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தைரியமான ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது பார்த்திங்கன்னா என் குழந்தைங்கள்லாம் பார்த்துச்சுன்னா ரொம்ப அழுவோம், பயப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இதுதான் வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம அந்த பிரச்சனைகளை வந்து எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னு குழந்தைங்களுக்கு யார் கற்றுக் கொடுக்கணும்? பேரண்ட்ஸ் தான் கற்றுக் கொடுக்கணும். நீங்கள் இப்போ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. வெளியே வந்தால் அதை பார்க்குற குழந்தைங்களுக்கு பிரச்சனைகள்லாம் ரொம்ப சாதாரணமாக படும். அப்படி தான் இருக்கணும் ஒரு தாய், அதை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிரச்சனை பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து இது வரைக்கும் எங்கேயும் வெளியே விட்டதில்லை, இப்போ வெளியே விட்டுருக்கிறாரு. நீங்கள் வந்து தைரியமாக வந்து நீங்கள் செயல்படணும், அதை செயல்படுத்துவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிரச்சனைக்கு வந்திருக்கு. உங்களுக்கு வரணும், உங்களுக்கு வரணும். நீங்கள் தைரியமாகவே இருங்க, நாங்கள் இருக்கோம் உங்கள் கூட, கவலையப்படாதீங்க. நான் வந்து யாருக்கும் வந்து இவ்வளோ தூரம் நான் சப்போர்ட் பண்ணதே கிடையாது, நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் சாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப வந்து சாண்ட்ராவுக்கு ஒரு நம்பிக்கை வருது. வெளியே போகும்போது அழுதுகிட்டு போகக்கூடாது, சிரிச்சுக்கிட்டு ஒரு தைரியமாக, ஒரு கம்பீரமாக, ஒரு புதுமை பெண்ணாக போகணும். நீங்கள் போங்க, உங்களை பார்த்தாலே அவங்க பயப்படணும். நீங்கள் அழுதிங்கன்னா திரும்ப திரும்ப உங்களை சீண்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அழுகாதீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு போயிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைம்மா, அம்மா நார்மலாக இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேமராவை பார்த்து சொல்லுங்கள், போங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து ஒரு அட்வைஸை சாண்ட்ராவுக்கு கொடுக்குறாரு. செம்ம அட்வைஸு. சாண்ட்ராவை வந்து திரும்பவும் வீக்கில் எப்படி ஒரு கேமை வந்து டாஸ்க்கை முடித்தாங்களோ அதே போல் முடிப்பாங்க. சாண்ட்ரா கண்டிப்பாக பணப்பெட்டியோடு தான் வெளியே போவாங்க, இந்த வாரம் வெளியேற மாட்டாங்க, வேணால் பாருங்களேன். ஆனால் விஜய் சேதுபதி என்ன பண்ண போகிறாரு அதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.